அவுரங்கசீப்பின் வேறு சில நல்ல விஷயங்களையும் பார்ப்போம் இந்த பதிவில். ஹிந்து ஜெயின் ஆலயங்களுக்கும் பூஜிதர்களுக்கும் அவுரங்கசீப்பால் மானியங்கள் வழங்கப்பட்டன. ஹிந்து சாதுக்களும் அறக்கட்டளைகள் அளிக்கப்பட்டன. பம்பாயைச் சேர்ந்த ஞானசந்தர் என்பவரின் கூற்று இது. பாகிஸ்தான் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி, அக்டோபர் 1951, பேஜ் 247-254. இது ஒன்று. கே தத்தா என்பவர் அவுரங்கசீப் இந்துக்களுக்கும் குறிப்பாக அந்தணர்களுக்கு மானியம் வழங்குவதையும் அது குறித்து பிறப்பித்த அரசு ஆணைகளையும் வரிசைப்படுத்தி புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டுள்ளார். கே தத்தா, சம் ஃபர்மான்ஸ், சனத்ஸ் அண்ட் பர்வனாஸ், 1578-1802, பாட்னா, பார்ட் நம்பர் 2. அடுத்து, அவுரங்கசீப்பை ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மிங்கிற ஒரு என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் பாருங்கள். ஏங்க அவர் சொல்கிறார், தர்மி சொல்கிறார் பாருங்கள், ஏங்க பாண்டியனும் சோழனும் சண்டை போடுறதும் எங்கேயே போய் அந்நிய நாட்டான இங்கே வந்து சண்டை போட்டு அகண்ட பாரதம் படைப்பதும் ஒன்றா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு என்னுடைய பதில், தர்மி சார், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று தனித்தனி நாடுகள் இருந்தும் அவர்களுக்குள்ள சண்டை நடந்ததா உண்மையா இல்லையா? ஒரு நாட்டு மக்களின் சொத்துக்களை மற்ற நாடு கொள்ளையடித்ததா இல்லையா? இங்கு என் நாட்டு அன்றைய மன்னனான ராஜராஜ சோழனின் நல்ல குணங்களை பட்டியலிட்டால் சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நான் துரோகியாவேனா? அப்படியானால் சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ராஜராஜ சோழன் பகை நாட்டவனா? இன்னும் தெளிவாக கேட்கிறேன், முகலாயர்களின் ஆட்சிக்கும் முன்னால் உலக நாடுகள் அங்கீகரித்த நமது நாட்டின் வரைபடத்தை தாருங்கள், அல்லது முகலாயர்களுக்கு முன்னால் இந்த அகண்ட பாரதத்தின் மன்னன் யார் என்ற விவரத்தையும் தாருங்கள். ஆசிரியரான உங்களுக்கு இது சுலபம்தானே? ராஜராஜ சோழனையும் அவுரங்கசீப்பையும் எந்த வகையில் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள்? இது இந்த வாதம் கரெக்டான வாதமாக இல்லையா? இப்போ ராஜராஜ சோழன் நாம் தான் ஒரு நாட்டை அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நிர்ணயிச்சுக்கிறோம். நாம் நிர்ணயிக்கிறது தான் ஒரு எல்லையாக ஆகுது. இப்போ முகலாயர் ஆட்சிக்கு முன்னாடி நம்ம இந்துஸ்தானம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்துச்சுங்கிறாங்க. எப்போது? முகலாயர் ஆட்சி காலத்தில் தான். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் குறுநில மன்னர்கள் தான். அந்தந்த இடத்துக்கு சேரன் ஒரு இடம், சோழன் ஒரு இடம், பாண்டியன் ஒரு இடம், பல்லவர்கள் ஒரு இடம். அதே மாதிரி அங்கேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்க வடக்கெல்லாம் போனீங்கன்னாக்க அங்கேயும் எல்லாம் குறுநில மன்னர்கள் தான். இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அந்த சண்டையை தீர்த்துக்கிறதுக்கு தான் இவங்க முகலாயர்களே கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாட்டுடைய பற்றுங்கிறது எப்போ வரும், எந்த டயத்தில் வரும்? நமக்குன்னு ஒரு நாடுன்னு உலக நாடுகள் அங்கீகரித்தது பிறகு தான் அது நம்ம நாடாகுது. அதுக்கு முன்னாடி எல்லோரும் யார் அதாவது தடி எடுத்தவனா தண்டலக்காரன். ஒரு ராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட போர் பலம் அதிகமாக இருக்குதோ அவன் தான் ராஜா. அதுதான் அன்றைய அங்கே நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அசோகரே எடுத்துங்க. அசோகர் தன்னுடைய புதல்வர்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அவர் அரியணை ஏறுறார். எப்படிப்பட்ட அசோகர்? அவர் தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளையே பல பேரை போட்டு தள்ளிட்டு தான் அவர் அரசராகிறார். இப்படி நிறையா நம்ம வரலாற்று பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க நிறையா இருக்கும். அதே மாதிரி இப்போ சாவான்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்தி படம் வந்துருக்குது. அந்த படத்தில் சாம்பாஜி யாரோட கூட்டு சேர்றாரு? ஒரு இஸ்லாமிய மன்னனோட தான் கூட்டு சேர்றாரு. அவுரங்கசீப்பை எதிர்க்கிறதுக்கு யாரோட கூட்டு சேர்றாரு? அவரும் ஒரு இஸ்லாமிய மன்னனோட தான் கூட்டு சேர்ந்து போரிடுறாரு. இப்படி அங்கே நம்ம மதத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர்களுக்கு இந்த இப்போ அவுரங்கசீப்பை மதம் மாற சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பாஜி மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலைமை என்னங்க? அவுரங்கசீப்பில் ஒரு ஹிந்து மன்னர் தன்னுடைய குடும்பத்தோடு இஸ்லாத்தை, ஒரு குறுநில மன்னர் கேட்குறாரு, நான் என் குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்,
எனக்கு வந்து என்னுடைய நாட்டை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மற்ற குறுநில மன்னர்கள் தாக்காமல் நான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்தாக்க நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவுரங்கசீப் என்ன சொல்கிறாரு, இது தவறான முடிவு. நீங்கள் வந்து குர்ஆனையும் நபி மொழிகளையும் விளங்கி இஸ்லாத்தை ஏற்றா தான் அது எங்களுக்கு பெருமை, அதுதான் இஸ்லாமை சொல்லுது. அதை விட்டுட்டு உங்களுடைய ஆட்சி பறிப்போகுது, அது பறிப்போகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டிங்கனாக்க அது வந்து சரியான வழிமுறை கிடையாது. அதனால் நான் உங்கள் கோரிக்கை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சிட்டார். இது வந்து வரலாற்றில் பதியப்பட்ட பதிவு வந்து. இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர் சாம்பாஜியை வந்து எப்படி வந்து மதம் மாறுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பார். அதுவும் நான் சங்கிலியாலும் கட்டி அவர் கண்ணை குத்தி என்னென்னமோ பண்ணிலாம் மதம் மாற்றினேன்னு சொல்லி அந்த படத்தில் காமிக்கிறாங்க. இது வந்து பொய்யான தவறான விளக்கங்கள். அவரை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கலாம். தன்னுடைய ஒரு குறுநில மன்னனாக இருந்துக்கிட்டு ஒரு சக்கரவர்த்தியை ஏற்று இது மாதிரி பிரச்சனை பண்ணுறியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தனிமைப்படுத்தி அவரை வந்து கொடுமைப்படுத்தலாம். அதை எல்லா ராஜாக்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் மதம் மாற்றுறதுக்காக இதை வந்து செய்யவே கிடையாது. அது நல்லா இங்கே ஞாபகத்தை வச்சுக்கணும். மதம் மாற்றுறது அப்படி குர்ஆன் சொல்லவும் கிடையாது, நபிகளும் அப்படி சொல்லவும் கிடையாது. இது வந்து தவறான கருத்து அந்த படத்தில், சாவா படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்குது. இது வந்து அவுரங்கசீப்புடைய பேரை களங்கப்படுத்துறதுக்காக அவர்கள் வந்து எடுத்தது இந்த விஷயம். அதுலேயும் வந்து அவர் சாம்பாஜி சொன்னாராம், நீ வந்து உன் பெண்ணை எனக்கு கொடுத்தாலும் நான் வந்து இஸ்லாத்து மதம் மாற மாட்டேன் அப்படின்றார். அப்படிலாம் அவர் சொல்லவே கிடையாது. அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளும் எங்கேயுமே எழுதப்பட்டும் இல்லை. எல்லாம் புனை கதைகள். அதாவது சாம்பாஜி வந்து டாப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர்கள் பண்ணது. அதே மாதிரி சிவாஜி கூட அவர் வந்து சாம்பாஜி வந்து தன்னுடைய தந்தை கூடயே வந்து ஒரு நட்பாக இருக்கல கடைசி காலம் வரைக்கும். சிவாஜிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகனாக தான் சாம்பாஜி இருக்கிறார். அப்போ சத்ரபதி சிவாஜி வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கு பல காரணங்களில் இவர் சாம்பாஜியும் வருவார். அப்போ சத்ரபதி சிவாஜிக்கு எதிரியாக இவரை காண்பிப்பாங்களா? காண்பிக்க மாட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்க படத்தில் காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. ஆகி அவர்களுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை காமிக்கணும். இப்போ வந்து இந்துத்துவ ஆட்சி நடக்குது, அவர்கள்ட்டேருந்து சில சலுகைகளை பெறணும், அதற்காக ஒரு படத்தை எடுக்கணும். இதுதான் இந்த அவர்களுடைய ஒரு எய்ம்னு வச்சுங்களேன். இது வந்து வெற்றி பெற போகிறதில்ல. ஒரு படத்தெல்லாம் பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து உண்மையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படத்தை எடுத்து உண்மையான நிகழ்ச்சிகளை எடுத்துருந்தாங்கனாக்க நாமளும் பாராட்டுவோம். ஆனால் இது பொய்களால் கட்டமைக்கப்பட்டது. அது எந்தளவு வெற்றியை கொடுக்குதுங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம்.